கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தர்மையான கால வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் அனைவரை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாவது நாள் காலை நேர ஜெப தியானத்திலே நாம் ஒரு வசனத்தை எடுத்து அதை தியானிக்கலாம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சகரியா 8 அதனுடைய 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சகரியா 8:13. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று அருமையாக இந்த வசனம் நமக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். எதற்கு ஜீவனோடு கூட நம்மோடு கூட உலாவி நம்மளை நடத்தும்படியாக நம்முடைய மத்தியிலே ஒவ்வொரு நாளும் வருகிறார், இருக்கிறார். அவரே அசைவாடி நம்மளை ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் நடத்தி செல்லுகிறதை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சாபங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டபடினால் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். நம்மளை ஆசீர்வாதமாக தேவன் நம்மளை நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் சாபமாய் இருந்த ஒருவரை எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்பதை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் நம்ம வாசித்தபடி, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பயப்படாதபடிக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல பலவிதமான காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், வேண்டுதல்களை வைக்கிறோம். பல காரியங்களை பண்ணினாலும் கூட பயங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. குடும்பத்தை குறித்த கவலை, ஊழியங்களை குறித்த கவலை, வேலைகளை குறித்த கவலை, திருமண காரியங்களை குறித்த கவலை, எதிர்கால காரியங்களை குறித்த அநேக கவலைகள் ஒவ்வொருவருக்கும் பயங்களை உண்டாக்குகிறதாகவே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கால வேளையில எதை குறித்தும் பயப்படாதீங்க, நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை ஆசீர்வாதமான பாதைக்கு நேராகவே அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் நகோமியினுடைய வாழ்க்கையிலும் சாபங்கள் எப்படி ஆசீர்வாதமாய் மாறினது என்பதை குறித்து தியானித்து அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை நாமும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். நல்ல கவனிங்க. பெத்லேகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போன ஒரு குடும்பம். இந்த குடும்பம் இவர்கள் அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிருந்தபடினால் பிழைப்பதற்காக, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் மோவாப் தேசத்திற்கு கடந்து செல்கிறார்கள். மோவாப் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று சொன்னால், விக்கிரகங்கள் நிறைந்த தேசம், பாவம் பெருகின தேசம். அப்படிப்பட்ட தேசத்திலே இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கொஞ்ச காலம் நன்றாய் தான் இருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பாராத அநேக சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. நகோமியினுடைய கணவர் இறந்து விட்டார். நகோமியினுடைய 2 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். இப்பொழுது நகோமி வசனம் சொல்லுகிறது, ரூத் 1:5, பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனை இழந்து தனித்தவன் ஆனாள்.
தனித்தவள் ஆனாள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். குடும்பமாக போன நகோமி இப்போ தனித்தவளாக விடப்பட்டிருக்கிறார். நகோமியோடு கூட 2 மருமக்க பிள்ளைகள் மட்டும் இருக்கிறாங்க. அந்த மருமக்க பிள்ளைகளில் ஒரு மருமகள் கடந்து சென்று விட்டாள். ஒரு மருமகள் மட்டும் இப்பொழுது கூடவே இருக்கிறார். இப்பொழுது ஒரு சில காரியங்களை நகோமி கேள்விப்படுகிறாள். பெத்லகேமில தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பஞ்சம் நீங்கி விட்டது. நல்ல ஒரு காரியங்கள் அந்த இடங்களிலே உண்டாயிருக்கிறது. சூழ்நிலைமைகள் எல்லாம் மாறிவிட்டது என்கிறதான ஒரு நல்ல நற்செய்தியை கேட்டவுடனே பெத்லகேமுக்கு போகிற அந்த ஒரு விருப்பம் இவருடைய உள்ளத்திலே வருகிறது. ஆண்டவராயிருக்கிற கர்த்தருடைய சமூகத்துல அவர்களை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ரூத் 1:6 தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, நகோமி அந்த மோவாப் தேசத்திலிருந்து திரும்புகிற ஒரு நல்ல விருப்பத்தை ஆண்டவர் அவருடைய மனசிலே போடுகிறார். அடுத்தால வசனம் சொல்லுகிறது 1:7 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், பஞ்சங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவிதமான காரியங்கள் சம்பவிக்கலாம். ஆனால் நாம் இருக்க வேண்டிய இடம் எது என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு அந்த இடத்திலே மட்டும் இருக்க வேண்டும். தேவனுக்கு விருப்பம் இல்லாத அநேக இடங்களுக்கு நாம் கடந்து செல்லவே கூடாது. கர்த்தருக்கு விருப்பமானால் கடந்து செல்லலாம். ஆனால் இவர்கள் பஞ்சம் ஏற்பட்டதினால, இவர்கள் தன்னுடைய மன விருப்பத்தின்படி போய்விட்டபடினால இந்த நகோமி தனித்தவளாக மாற்றப்பட்டாள். அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்ப வேண்டுங்கிறதான ஒரு மனநிலையிலே எழும்புகிறாங்க. அந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படும் பொழுது ரூத் மட்டும் கூடவே வருகிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. அந்த சாபங்கள்ல இருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். ரூத்து 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். இப்பொழுது அந்த சாபங்கள்லாம் நீங்கி ஆசீர்வாதத்திற்கு நேராக நகோமியும் ரூத்தும் வருகிறார்கள். வந்து அந்த அவர்களுடைய பெத்லகேமில வந்த உடனே அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. ரூத்து நகோமியை பின்பற்றினாள். நகோமியுடைய கர்த்தரை பின்பற்றினாள். வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் எல்லா நிலைகள்லையும் நகோமியே, உங்களை தான் நான் பின்பற்றுவேன், நீங்க வழிபடுகிற ஆண்டவரை தான் நான் வழிபடுவேன், அவருக்காகவே வாழ்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட, ஒரு தேவனுடைய ஆளுகையோடு கூட அவர்கள் பெத்லகேமுக்கு கடந்து வருகிறார்கள். ஆண்டவருக்காக வாழ்கிற தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. அவர்களை பராமரித்து பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதமான காரியங்களுக்கு நேராகத்தான் தேவன் அவர்களை நடத்துவார் என்று இந்த வசனத்திலே நம்ம வாசிக்க போகிறோம். இந்த ரூத்து அதுக்கப்புறம் ஒரு வயல்ல போய் வேலை பார்க்கிறாள். வேலை பார்க்கிற அந்த தற்செயலாய் வேலை பார்க்க போன அந்த இடம் போவாசனுடைய நிலமாய் இருக்கிறது. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே வேலை பார்த்து பல காரியங்களிலே ஈடுபடுகிற அந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த போவாசே இந்த ரூத்தை திருமணம் பண்ணி கொள்வதற்கு வேண்டிய கால சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு திருமணம் முடிந்து அதற்கப்புறம் அவர்களுக்கு ரூத்துக்கும் போவாசுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிற ஒரு தாயாக நகோமியை கர்த்தர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. இனி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். இனி நம்முடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, முன்னேற்றமே வராது என்று சொல்லி வேதனையோடு கூட தான் அந்த பெத்லகேமுக்கு வந்தார்கள் நகோமி. ஆனால் அவருடைய வாழ்க்கை சாபமான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க மோவாப்பை விட்டு திரும்பினார்கள், அந்த இடத்தை விட்டு எழும்பி வந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த காரியத்தினால் மட்டும்தான் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயானாள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பிள்ளை அவங்களுடைய வாழ்க்கையில இருக்குமா?
என்று நினைத்திருப்பார்களா? ஆனா நகோமியை ஜீவனோடு கூட வைத்து தீர்க்காய்ச்சை கொடுத்து ரூத்துக்கு பிறந்த அந்த குழந்தையை தன் மடியிலே வைத்து வளர்க்கிற ஒரு நல்ல தாயாக ஆண்டவர் அந்த நகோமியை ஆசீர்வதித்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒண்ணுமே இனி நம்முடைய வாழ்க்கையில வலிக்காது, வாய்க்காது, இந்த திட்டங்கள் எல்லாம் செல்லுபடி ஆகாது என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய சாபங்களையும் ஆண்டவரால உடைக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 நாம் எல்லாரும் வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையில சாபமாக மாற்றப்பட்டார். அன்பு பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த உலகத்துல நமக்காக வரவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய சாபங்கள் நீங்கி இருக்கா? நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி, அவருடைய காயப்பட்ட இடத்திலிருந்து சிந்தின தூய ரத்தம் இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது, நம்முடைய சாபங்களை நீக்குகிறது. நம்முடைய சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஓங்க செய்கிறது. சாபங்களை நீக்கி ஆசீர்வாதங்களை ஓங்க செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நீ ஓங்கி வளரணும். ஒரு மரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த மரம் அப்படியே இருக்க நம்ம விருப்பப்படுவோமா? அது ஓங்கி வளர்ந்துகிட்டே இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறது போல நாமும் ஓங்கி இந்த உலகத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக, தீர்மானமாக இருக்கிறது. அதற்கு நாம் ஒன்றே ஒன்று செய்வோம். நகோமியை போல மோவாப்பை விட்டு வெளியேறுவோம், மோவாப்பை விட்டு புறப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்தெந்த பாவங்களிலே, எந்தெந்த காரியங்களிலே ஒருவேளை நீங்க மாட்டியிருக்கிறீர்களோ கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியங்களை விட்டு நீங்க புறப்படுங்க. அந்த காரியத்தை விட்டு எழும்பி இயேசுக்கு நேராய் வாங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். சாபமான வாழ்க்கையை நிச்சயமாய் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக உங்களுக்கு மாற்றுவார். அது அவரால் மட்டும்தான் முடியும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நகோமியை குறித்தும் ரூத்தை குறித்தும் நாங்கள் தியானித்தோம் அப்பா. தியானிக்க கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நகோமியருடைய சாபங்களை மாற்றின கர்த்தர், எங்களுடைய சாபங்களையும் நீர் மாற்றி இருக்கிறீர். உலகத்துக்கு பின்னாடி போன எங்க வாழ்க்கைய நீங்க உமக்கு பின்னாடி வருவதற்கு அழைத்து பரிசுத்தப்படுத்தி உடைய பிள்ளையாக வாழ்வதற்கு இம்மட்டும் கிருபை கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சாபங்கள் மாறி இருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜென்ம சுவாபங்கள் மாறி இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சாபங்கள் இருக்குமானால் இப்பொழுது இந்த சாபங்கள் உம்முடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் விலக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சாபமான வாழ்க்கை யாரும் வாழக்கூடாதப்பா. உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு விருப்பமான, உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக எல்லாருடைய சாபங்கள் மாற்றப்படணும். எங்க கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய சாபங்கள் மாற்றப்படணும். எங்க சொந்தக்காரர்களுடைய சாபங்கள் மாற்றப்பட வேண்டும். அதற்கு எல்லாருமே அறிந்து கொள்கிற நல்ல பாக்கியத்தை தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற அனைவர் மேலும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்கள் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறபடி, கலாத்தியர் 3:14 வாசிக்கிறபடி, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று வசனத்திலே வாசிக்கிறபடி, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உம்முடைய நாமத்தினால், இயேசுங்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த கால வேளையில நாங்கள் சுதந்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதி. வந்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களையும் ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாபங்களை மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை
அனைத்து பிள்ளைகள் மேல இறங்குவதாக, அனைத்து தேவ ஜனங்கள் மேல இறங்குவதாக, சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உம்முடைய நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதி, தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா கனமகியும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.